ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலு மைதா எடுத்திருக்கேன். மைதாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பொடுசாக எவ்வளோ பொடுசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோதுக்கு மோமோஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப அந்த இது நல்லாயிருக்கும். ரொம்ப பொடிசாக நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் ரெண்டும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை, ஒரு வெங்காயம் போதும், அதை எடுத்து அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இதில் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேப்சிகம் இல்லை, அதனால் கேரட்டு, பீன்ஸும் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெப்பர் காரம் தேவை அப்படின்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரம் தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே நல்லா காய் நல்லா வெந்து தண்ணி விட்டு வரும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றானா அது அப்படியே நல்லா வேக விட்டுக்காங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. அதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துருக்கேன். இதை நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மட்டும் தேய்ச்சி எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அந்த இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு இந்த இதை இந்த மட்டும் நல்லா சேலைக்கு மடிப்பு எடுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்தால் நல்லா நம்மளுக்கு அந்த மோமோஸ் ஸ்டைல் வரும். இல்லை 2 மாடல் செய்யலாம். இந்த மட்டும் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் நைஸாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஷேப்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இட்லி பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணிட வேண்டியதான். இது வேகட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலர் மாறி இருக்குது. உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்துடுச்சுன்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.